எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு புது இன்ஃபர்மேஷனை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, IICT, கூகுள் அண்ட் தென் யூடியூப் இவங்களோட ஒரு டைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு AI ஸ்கில்ஸை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கோர்ஸை இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன அப்படின்னா, AI ஸ்கில் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. AI ஸ்கில் ஹவுஸ் கூகுள் வந்து இப்போ தரக்கூடிய AI ஸ்கில் ஹவுஸ் அப்படின்னு. ஸோ இதில் நம்மளுடைய AI ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன இதுக்கு வந்து ஃப்ரீ தான் நமக்கு. இதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே அவங்க பண்ணலை. அதாவது இந்த AI ஸ்கில் ஹவுஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி செயல்படும் அப்படின்னா, ஒரு நம்மளுடைய அகாடமிக்குக்கும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கும் இடையில அகாடமிக் ஸ்கில்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ்க்கு இடையில ஒரு பிரிட்ஜாக தான் இது வந்து நமக்கு செயல்படும். விச் மீன்ஸ் அகாடமிக் ஸ்கில்ஸில் இருந்து நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ்க்கு எப்படி அப்கிரேட் ஆகுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த AI ஸ்கில் ஹவுஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் எலிஜிபிள்னா டெவலப்பர்ஸுங்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கிரியேட்டர்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ், டெவலப்பர்ஸ் அண்ட் IT ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாருக்குமே, ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ் யாருனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இருக்கும் ஃபவுண்டேஷன். அதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 33 ஹவர்ஸ் ஆஃப் டியூரேஷன் வந்து இருக்கும் நமக்கு. ஸோ இதில் வந்து என்ன கெயின் பண்ணுவோம் அப்படின்னா, ஏயோட ஃபவுண்டேஷன் நாலேஜ் நம்ம இதில் கெயின் பண்ணலாம். ஸோ இதில் ஃபைனலாக AI ஸ்கில் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சர்டிஃபைட் நமக்கு வரும். ஸோ இதில் கீழே வந்து அந்த டியூரேஷன் 3 ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு இதில் வரும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கூகுளுடைய கெரியர் சர்டிஃபிகேட்டு, ஸோ அண்ட் தென் கூகுள் கிளவுட், ஜென் AI லேர்னிங் பாத்து, இந்த என்னெல்லாம் நீங்கள் உள்ள லேர்ன் பண்ண போகிறீங்க, இந்த லேர்னிங் பாத்தில் என்னெல்லாம் இருக்கும், இந்த 33 ஹவர்ஸ் ஆஃப் டியூரேஷன். இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு 33 ஹவர்ஸ் ஆஃப் டியூரேஷன். அதுதான் ஃபேஸ் 1 அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஃபேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன். பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷனில் நம்ம பண்ணணும்னா இது பண்ணலாம். இது என்னது அப்படின்னா ஹைப்ரிட் மோடில் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் அடிஷ்னலாக ப்ராஜெக்ட் பேஸ்ட் எஜுகேஷன் AI டூல்ஸை வச்சு ப்ராஜெக்ட் பேஸ்ட் எஜுகேஷன் வந்து நமக்கு இங்கே கொடுப்பாங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஃபார் கம்ப்ளீஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஹேண்ட்ஸ் ஆன் கைடட் ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. விச் ஆன் டூல்ஸ் லைக் வைப் கோடிங், ஆன்டி கிராவிட்டி, AI ஸ்டுடியோ, வெர்டெக்ஸ் AI, இந்த மாதிரியான நிறைய டூல்ஸோட நம்ம எப்படி டீல் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்டாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் இந்த ஃபேஸ் 2ல நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ரெகக்னைசேஷன் சர்டிஃபிகேட்டும் நமக்கு வரும். அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயத்தோட அவங்க டைப் வச்சிருக்கிற எல்லா கூகுள் அண்ட் யூடியூபோட டைப் வச்சிருக்கிறதுல உங்களுடைய பேர் போட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆன் AI ரெடினஸ் இதை முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டும் வரும். சர்டிஃபிகேட் நம்பர்ஸ், சர்டிஃபிகேட் ID எல்லாமே ஆட்டோமேட்டடாக இது வரும். ஸோ இதை முடிக்கிறதுனால இந்த சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிடுச்சு, சர்டிஃபிகேட் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ரொம்ப அதிகமாக வெயிட்டேஜ் ஆயிரும். உங்களோட ரெஸ்யூம் நல்லா வெயிட்டேஜ் ஆயிரும். ஸோ இதில் என்ரோல் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த என்ரோல் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், காமனாக பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை கேட்கும். அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய நேமு, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடிலாம் ப்ராப்பராக நீங்கள் எது கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகண்ட் டீட்டெயிலில் ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆர் ப்ரொஃபஷனல் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை கொடுங்க, ப்ரொஃபஷனல் அப்படின்னா ப்ரொஃபஷனல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷனல்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரொஃபஷனலில் எந்த ப்ரொஃபஷனல்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். IT ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், எதுனாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம வித்தின் ஒரு 33 ஹவர்ஸ் டியூரேஷனில் நம்ம முடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு AI ஸ்கில் ஹவுஸ் சர்டிஃபிகேஷன் கிடைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கூகுள் ஸ்கில்ஸ் பப்ளிக் ப்ரொஃபைல் லிங்க் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, கூகுள் ஸ்கில்ஸில் அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, இதுலேயே அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க, ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, skills.google. அதில் போய் நீங்கள் இங்கே என்ன மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுறீங்களோ அதே மெயில் ஐடியை வச்சு அதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், அதுக்குமே எந்த சார்ஜும் கிடையாது. ஸோ அந்த skills.google அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த ரீடைரக்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அதனால் டேரெக்டாக அது ஓப்பன் ஆயிடுச்சு, என்னோட டேஷ்போர்டு உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஆனால் உங்களுக்கு புதுசாக பண்ணுறீங்க அப்படிங்கும் போது எந்த மெயில் ஐடியை வச்சு கிரியேட் பண்ணுன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு சைன் அப் ப்ராசஸ் பண்ணும். அந்த சைன் அப் ப்ராசஸை முடிச்சுட்டு
கரெக்டான மெயில் ஐடியை வச்சு கிரியேட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன என்ரோல்மெண்ட்டுக்கு என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெயில் ஐடியை வச்சு இங்கே கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, இதில் எப்படி வந்து அதாவது பப்ளிக்காக ப்ரொஃபைல் விசிபிலிட்டி வந்து பப்ளிக்காக இருக்கணும், அந்த பப்ளிக் யூஆர்எல் மேலே ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே மை அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ப்ரொஃபைல் யூஆர்எல் விசிபிலிட்டி இருக்கும். இந்த இடத்துல மேக் ப்ரொஃபைல் பப்ளிக்னு இருக்கும், அது உங்களுக்கு டிக் ஆகாமல் இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு அப்டேட் ஸ்டேட்டஸை செட்டிங்ஸ் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பப்ளிக் யூஆர்எல் உங்களுக்கு தெரியும். அந்த பப்ளிக் யூஆர்எலை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு கூகுள் ஸ்கில்ஸ் பப்ளிக் ப்ரொஃபைல் லிங்க் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷனை நீங்கள் வாசித்து பார்த்துட்டு அதில் நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் ஃபேஸ் 1ன்னு வந்துடும். நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த ரிஜிஸ்டர் நம்பரையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் மோர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வரும். இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு இது கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. செல்ஃப் மோட் லேர்னிங் தான், செல்ஃப் பேஸ் லேர்னிங் தான். நம்மளோட கன்வீனியன்ட்டில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் சர்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். அது வந்து உங்கள் ரெஸ்யூமோட வெயிட்டேஜை இன்னும் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணும். ஜாப் ஆஃபர்லாம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுபோக இது வந்து ஒரு கூகுள் சர்டிஃபிகேஷன். நம்ம நிறைய பேருக்கு கூகுள் சர்டிஃபிகேஷன் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய ஒரு கோலாக இருக்கும், இல்லை ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கூகுள் சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் யூடியூப் எல்லாரும் டைப் வச்சு கவர்மெண்ட்டோட வருது. அதுவும் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனும் நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது எம்பளமாக அந்த எம்பளமும் நமக்கு வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேஷனில் வருதுங்கிறது பெரிய ஆடட் அட்வான்டேஜ். பிகாஸ் இது மூலிமா நமக்கு இந்த ரெஸ்யூம் ஏன் வெயிட்டேஜ் ஆகும்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஓகேவா? ஸோ ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் கரெக்டாக கிளியராக அவங்க சொல்லியிருக்கபடி அந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கிளியராக நீங்கள் அவங்க ஒருக்குள்ள வீடியோஸாக தான் கொடுத்துருப்பாங்க, மாடியூலாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாடியூல் அந்த இருக்க வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணணும். குவிஸ் அசஸ்மெண்ட் ஏதாவது வச்சுருப்பாங்க, அந்த அசஸ்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள்.